போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவங்க மொத்தமே நான் முடிக்கிறேன். அதுல எதுக்கு போன் பேசாம கையிலே வச்சுக்கிட்டு இருக்க? பேசுமா, அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு நமக்கு தெரியும். பேசு. சரிங்க மாமா. ஹலோ. ஏன் ஆதிரே, நீயும் உன் புருஷனும் கடைசியில உங்களோட கேடுகட்ட புத்தியை காட்டிட்டீங்கல்ல? அக்கா ஏன்க்கா இப்படி பேசுறீங்க? நாங்க என்ன பண்ணோம்னு இப்ப கோவப்படுறீங்க? இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணணும்? புருஷனும் பொண்டாட்டியுமா எங்க வீட்டுக்கு வந்து என் தம்பி கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பம்பி பணிஞ்சு பேசிட்டு கடைசியில ரோகிணியை விட்டு என் தம்பி மேலயும் அம்மா மேலயும் வரதட்சணை கொடுமைன்னு கேஸ் கொடுத்திருக்கீங்களா? பாவீங்களா? நீங்கள நல்லா இருப்பீங்களா? ஐயோ அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க அப்படிலாம் எதுவும் பண்ணலையே. அக்கா யாரோ தப்பா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆதுர, என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம்ங்க. அம்மா அதுல மாப்பிள்ளையோட அக்கா என்ன சொல்றாங்க? ஒரு நிமிஷம் மாமா. இப்பதான் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்து உன் நாத்தனார் கொடுத்த கம்ப்ளைண்ட பத்தி சொல்லி என் தம்பியும் அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க. என்னக்கா சொல்றீங்க? ஆதிரே, நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம்? எதுக்கு எங்களை இப்படி தண்டிக்கிறீங்க? உன் நாத்தனார் இன்னொருத்தனை காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் தாலி கட்டுற நேரத்துல அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லாம கொல்லாம ஓடி போனது தெரிஞ்சும் ஒரு பொண்ணோட மானம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என் தம்பி உன் நாத்தனார் கழுத்துல தாலி கட்டினா. நாங்களும் மனசார அர்ச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணோம். இந்த கல்யாணத்துக்கு பரிசா நீங்க என் தம்பிக்கு அம்மாவுக்கு என்ன கொடுத்தீங்க? ஜெயில் தண்டனை கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? மனுஷ உருவத்துல இருக்க பேயும் பிசாசுமா நீங்களா? அக்கா அக்கா ஒரே நிமிஷம் இருங்கக்கா, கோவப்படாதீங்க. நான் சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுங்க. இன்னும் என்ன பொறுமையா கேட்க வேண்டியது இருக்கு? உன் நாத்தனார கல்யாணம் பண்ணதுனால என் தம்பி வாழ்க்கை இழந்தா, இப்போ ஜெயிலுக்கும் போயிட்டான். அவன் கூட வயசான காலத்துல எங்க அம்மாவும் போயிட்டாங்க. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீங்க யாருமே நல்லாவே இருக்க மாட்டீங்க. உன் நாத்தனார் அழிஞ்சுதான் போக போறா. அக்கா அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. ஆதுர, என்ன ஆதுர? போன் என்கிட்ட கூட, நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா இத பாருங்க, ஏதோ தப்பு நடந்திருக்குக்கா. நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். விசாரிச்சு என்ன பண்ண போற? இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் அம்மாவையும் தம்பியும் நினைச்சு என் வயிறு எரியுது, என் நெஞ்சு பதறுது. இப்படி ஒரு சூழ்நிலையில நான் சாபம் கொடுக்கறேன். இனிமே உன் நாத்தனார் என் தம்பி கூட எந்த ஜென்மம் எடுத்தாலும் சேர்ந்து வாழவே முடியாது. அவ இனிமே வாழா வெட்டியா உன் வீட்டுக்குள்ள ஒரு மூலையில முடங்கி கிடக்க வேண்டியதுதான். அவ வாழ்க்கையில இனிமே புருஷன் வீடுங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. அக்கா, என் தம்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு உங்க நாத்தனார் தலையில நீங்க எல்லாருமே சேர்ந்து மண்ணை வாரி போட்டுட்டீங்க. இனிமே அவளை நினைச்சு காலம் புறா ஒப்பாரி வச்சு சாவுங்க. அக்கா என்னக்கா இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அக்கா ஆதுர, என்னாச்சு ஆதுர? மாப்பிள்ளையோட அக்கா என்ன சொல்றாங்க? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அந்த கௌதம் ஏதாவது பிரச்சனை பண்றானா? பிரச்சனை தாங்க. ஆனா இந்த தடவை பிரச்சனை கௌதமால இல்ல. அப்புறம் வேற யாரால? நம்ம ரோஹிணி மாப்பிள்ள மேலயும் அவங்க அம்மா மேலயும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னு கேஸ் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஐயோ, என்ன சொல்றா ஆதுர? ரோஹிணி அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாளா? என்ன உளறிட்டு இருக்காங்க? ரோஹிணி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு அரெஸ்ட் பண்றதா சொல்லிதான் போலீஸ் நம்ம மாப்பிளையும் அவங்க அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஐயோ, என்ன மாதிரி இது? நம்ம தலை மேல இப்படி இடி மேல இடி விழுகுது. ரோஹிணி எப்போ மாப்பிள்ளை மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்தா? ஏன் இப்படி அபாண்டமா பழி போடுறாங்க?